உங்கள் பேர்? நல்லதம்பி. அப்பா பேர்? அப்பா பேர் நடேசன். இது வந்து இந்த முட்டல் முட்டல் அம்மம்பாளையம் என்கே காலனி. சரி, இப்போ எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? இப்போ வந்து 20 மாடுன்னு பார்த்தீங்கன்னா 16 இருக்குங்க சார். கண்ணுக்குட்டி இதெல்லாம் சேர்ந்தா ஒரு 25 சார் வரும். எத்தனை பால் கறவைகள் இருக்குது? பால் இன்னைக்கு வந்து 8 தான் சார் கறவைகள். 8 கறவைகள் இருக்குது. ஒரு மாட்டு பண்ணையில் எத்தனை கறவைகள் இருக்கணும், எத்தனை மாடு சனியாக இருக்கணும், எத்தனை மாடு இதாக இருக்கா? அப்படி என்ன சார், நமக்கு வந்து 70% கறவைகள் இருக்குங்க சார் இருக்கிற மாட்டில். ஆமாம், இருக்கிற மாட்டில். சரி, அப்போ தான் நமக்கு வந்து லாபகரமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு 10 லிட்டருக்கு மேலே ஆவரேஜ் நமக்கு வரும். எல்லாம் சேர்ந்து, அதாவது நம்ம கொத்த கறவை வரும், கண்ணு போட்டிருக்கோம். நமக்கு ஆவரேஜ் 10 12 இருக்கும். முதிய கண்ணு இருக்கும். ஆவரேஜில் 10 to 12 வந்தாலும் நல்லா லாபகரமாக இருக்கும். ஒரு மாட்டு பண்ண வைக்கணும்னா என்னென்ன கவனிக்கணும் லாபகரமாக இருக்கணும்னா நமக்கு முதல்ல தண்ணி சோர்ஸ் இருக்கணும் சார். சரி, தீனி நம்ம பசுந்தீவனங்கள் நிறைய வேணும். ஸோ எத்தனை மாட்டுக்கு எத்தனை ஏக்கர்னா? 10 மாட்டுக்கு 1 ஏக்கர் கணக்காங்க. 1 ஏக்கர்னா என்னென்ன தீவனம் வச்சுருக்கணும்? பசுந்தீவனம் இது கோஃபோர், வேலி மசால். எவ்வளோ கோஃபர் எவ்வளோ வச்சுருக்கணும்? இது கோஃபோர் வந்து 1/2 ஏக்கர் சார். வேலி மசால் 1/4 ஏக்கர். கோஎஃப்எஸ் வந்து 1/4. கோஎஃப்எஸ் மல்டி கட் தான். இது பசுந்தீவனம் எவ்வளோ போடுவீங்க? கலந்து அடர் தீவனம் எவ்வளோ போடுவீங்க? பசுந்தீவனம்னு பார்த்தா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோ தாண்டி போடுவோம். ஏன் சார் 40 கிலோ தாண்டி போடுவோமா? 40 கிலோ அளவு போடுது சார் மாட்டு. அது மாதிரி வைக்கோல் உலர் தீவனம்? உலர் தீவனம் இப்போ பண்ணுங்க சார். உலர் தீவனம் நீங்கள் வைக்கோலே போடுறதில்ல? வைக்கோலே போடுறதில்ல. தேவைன்னா வச்சிருக்கேன். அதாவது கொஞ்சம் இருக்கு, எமர்ஜென்சி நீ தீனிக்கு போக முடியலன்னா அதை சாயங்காலம் மட்டும் போடுது. வைக்கோல் நீங்கள் போடணும்னா ஃபேட் பர்சன்டேஜ் குறைஞ்சி போயிடுமே. அடர் தீவனம் தயாரிக்கிறேன்னு சொன்னீங்க. அடர் தீவனம் எப்படி? அதுதான் இந்த மாட்டு பண்ணி அதிகமாக செலவு இருக்கும். ஆமாம், அது எப்படி நீங்கள் செலவு கட்டுப்படுத்துறீங்க? அதான் சார், மக்காசோளத்தை ஊற வச்சுக்கிறோம். முளப்பு கட்டி பண்ணுறோம் இல்லைங்களா? முளப்பு கட்டினோம்னாவே அதனுடைய தன்மை மாறுது இல்லைங்களா? ஊற வச்சு முளப்பு வந்து முளப்பு வந்துடும் சார். முளப்பு வர்ற ஸ்டேஜ் தான். 2 நாள் ஊரலே முளப்பு வந்துடுது. சரி, 3 நாள் போகும்போது புளிப்புத்தன்மை அதிகமாகுது நமக்கு. பால் 2 நாள் ஊற வச்சுக்கலாம். 2 நாள் ஊற வச்சு. எத்தனை கிலோ? ஒரு மாட்டுக்கு 2 கிலோ அளவுக்கு வரும் சார் எனக்கு. ஒரு நாளைக்கு 25 கிலோ தான் ஊற வைக்கிறேன். சரி, அதாவது 10 மாடு பால் வச்சுன்னா எல்லாம் கண்ணுக்குட்டியிலேருந்து எல்லாமே அப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு 2 to 2.5 கிலோ தான் வரும். சரி, அதே மாதிரி பருத்தி கொட்டை. அது எத்தனை நாளைக்கு? அது ஒரே நாள் தான் சார். அது 2 நாள். அது ஒரு நாள். பருத்தி கொட்டையை 2 நாள் ஊற வச்சோம்னா கெட்டு போகுது சார். அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பிடிச்ச மாதிரி அது ஒரு மாதிரி ஆகும். சரி சரி, அதனால் அது 1 நாளில் முடிச்சுக்கிறோம். சரி, ஊற வச்சு ஆட்டிடுறது. ஆட்டுறதா சார், ஆட்டுற மாதிரி இப்போ பல்வரைசர் மிஷின்லாம் இருக்கு இல்லைங்க? சரி, அதில் போட்டு எந்த மிஷின் காமிங்க? இந்த மாதிரி. சரி, இப்போ இது வந்து பல்வரைசர். இது அரைச்சிருது உள்ள சார். உள்ளே போட்டோம்னா இப்போ உப்பட்டிடலாமுங்க சார். இது வந்து மக்காசோளம் கிடையாது சார். சரி, அவங்க வந்து நமக்கு பருத்தி கொட்டைங்கெல்லாம் தனியாக தரல. சரி, நான் ஓட்டி பார்த்தேன், ஓடவே இல்லை. அப்புறம் தான் பார்த்துட்டு நானாக செஞ்சது. பருத்தி கொட்டைக்காக சரின்ட்டு செஞ்சது. சரி சரி, செஞ்சு நான் பருத்தி கொட்டைக்காக இதை போடுறேன். மிஷின் காசு எவ்வளோ ஆகுது? மிஷின் வந்து கோயம்புத்தூரில் நான் போய் எடுத்ததும் 48 ரூபா வருது சார் மோட்டர். சரி, இது நீங்கள் அந்த பக்கம் ஊற வச்சுருக்கீங்க? இருக்குங்க சார், ரெடியாக இருக்குங்க ஊற. இது வந்து பருத்தி கொட்டை ஊற வச்சுருக்கீங்க, அது வந்து மக்காச்சோளம். ஆமாம், இது 1 நாள் ஊற வச்சுது. அது வந்து 2 நாள். ஆமாங்க சார், அது 2வது நாள் ஊறலைங்க. இது போடும்போது என்ன, இது ஓடுது இல்லைங்களா, நிறையாவும் போயிடும். 2வது இதிலிருந்து வெளியே தெரிக்கும். சரி சரி, ரன்னிங்கில். அதனால் இது போட்டோம்னா இது தெரிச்சு வெளியே வராது. நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி போட்டோம். சரி சரி, எதை வச்சு மாற்றுறீங்க இந்த காம்போசிஷன்? அதாவதுங்க சார், பீர் வேஸ்ட்டு வாங்கி போட்டாங்க. அதை வந்து காய வச்சு, அதாவது 5 கிலோ பீர் வேஸ்ட்டை எடுத்து கொண்டுட்டு போய் மெத்த மேலே போட்டு காய வச்சு எடை போட்டேன். 900 கிராம் தான் வந்தது. ஆக 400 வந்து தண்ணி.
அதில் இருக்கிற கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா. ஆக 400 900 கிராம் இது 5 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 5030 ரூபா நம்ம கொடுக்குறோம். இன்னைக்கு 30 ரூபாய்க்கு மக்காசோளம் எடுத்தோம்னா அன்னைக்கு ரேட்டுக்கு 3 கிலோ வந்துடும். 3 கிலோ நமக்கு மக்காசோளத்தில் இருக்கிறதோட பீர் வெஸ்ட்டில் சத்து அதிகம். நம்ம டைரெக்டாக மக்காசோளத்தை எடுக்கிறோம். அது பீர் வெஸ்ட்டு அவன் எல்லாம் உறிஞ்சிட்டு அந்த தோல் மட்டும் தான் உறிஞ்சிட்டு. அப்புறம் தான் பார்த்துட்டு சரி நம்ம இந்த மாதிரி ஒரு மிஷின் போடலாம்னு கிளம்புறோம். இதில் அப்புறம் இது சேர்த்துங்க மக்கா அது காட்டன் சீடு பருத்தி கொட்டை வந்து அதுக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு சும்மா போட்டுட்டு இருந்தேன். அப்படி இப்படி சும்மா போட்டுட்டு இருந்தேன். சரி அரைச்சிக்கலாமே அப்படின்ட்டு போறேன். ரெண்டு சேர்த்து. இப்போ வந்து இதில் என்ன ரேஷியோ இது பருத்தி கொட்டை 1 கிலோன்னா அது அப்படிதான் மைஸ் 2 கிலோ போடுவீங்களா? எதுங்க இப்போ நீங்கள் அரைக்கிறது இல்லை இது 25 கிலோ அது 50 கிலோ தான் 50 கிலோ போடுவீங்க. மாட்டுக்கு போகிறப்ப இது ஒரு டப்பு இது ஒரு பேசின் அது ஒரு பேசின் இவன் அப்படி தான் போயிருக்கு. இப்போ பால் கறக்கிறப்ப எத்தனை லிட்டருக்கு இருந்தாலும் அது நீங்கள் இவ்வளோ தான் போடுவீங்க? இல்லைங்க பால் அதிகமாக கறக்கிற மாட்டுக்கு அதிகமாக கொடுக்கும். இந்த இதில் இந்த பக்கெட் இருக்கு இல்லைங்களா, இந்த 10 லிட்டர் பக்கெட்டில் அதிகமாக பால் கறக்கிற மாட்டுக்கு இதில் வழியாக ரெண்டுலேயும் ஒவ்வொரு பக்கெட் கொடுக்குறேன். கம்மியாக இருக்கிறதுல அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கிறேன், கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். வெயிட் போட்டுங்களா? வெயிட் கணக்கு பார்க்கறது இல்லை. இவ்வளோ பால்னு இல்லை, அதிகம் பால் கறக்கிறதுக்கு அதிகம் கம்மியாக பால் கறக்கிறது. இப்போ இன்னும் அதிகமாகச்சா அந்த பால் இன்னும் அதிகமாக கறக்குமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஊற்றி பார்த்தாங்க, அப்படி ஒன்றும் அதிகமாக தெரியல. அதுக்குள்ள அதிகமாக வச்சோம் பால் அதிகமாகல. ஒரு லெவலுக்கு மேலே குறைச்சா குறையுது, அது குறைச்சா குறைஞ்சிருது. அப்போ வந்து நம்ம நிறுத்திக்க வேண்டியது பால். அப்போதான் நம்ம தீவனம் கொடுக்குற அளவு. இதை வந்து நம்ம கிலோ கணக்கெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஒரு கால்குலேஷன் அப்படியே ஒரு இதாக பண்ணி தான் பண்ணிக்க வேண்டியது. இப்போ இது பருத்தி கொட்டை போட்டுருக்கீங்க? ஆமாம் பருத்தி கொட்டை. செட்டில் ஆட்டு மாதிரியே வருங்க சார். ஆமாம் பருத்தி கொட்டை அரைச்சது, இது வந்து மக்காச்சோளம் அரைச்சது. இப்போ இது அதுக்கப்புறம் ஒரு நாள் வச்சிருக்கீங்க? ஆமாங்க சார். இது ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு அதாவது நொதிக்கிறதுக்காக ஒரு நாள் வச்சிருந்தீங்க. போன தடவை முன்ன வந்து எப்படி வச்சிருந்தீங்க? நொதிக்காம அப்படி அன்னன்னைக்கு வந்து காலையில் ஆரம்பம் சார், அப்பவே கொடுப்போம், மறுபடியும் சாயங்காலம் ஊற்றுவோம். ஓகே. இப்போ வந்து ஒரு நாள் வந்து நொதிக்கிறதுக்கு வச்சிருக்கோம். இப்போ நொதிக்காம ஊற்றுறதுக்கு நொதிச்சு ஊற்றுறதுக்கு என்ன வித்தியாசம்? நொதிக்காம ஊற்றுறது வந்து சார் காலையில் குடிக்கிறது கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்கும். ஆனால் மற்ற சாயங்காலம் குடிக்கிறது பாருங்க ஈஸியாக குடிக்கும். அந்த ஒரு 12 மணி நேரம் நொதிக்குது இல்லைங்களா, அதில் இப்போ ஒரு நாள் வச்சிருக்கும் போது மாடுக்கு சாப்பிட்றது ஈஸியாக சாப்பிடும். வேஸ்ட் வைக்கிறது இல்லை. சரி, இப்போ இதனால உங்களுக்கு வந்து தீவன செலவு வந்து குறையுது. ஆமாம் சார், இந்த இது ஃபாலோ பண்ணுறதுனால. சரி, இப்போ வேற என்ன நீங்கள் ஒரு பால் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, எப்படி ஷெட்டு போகிறது, என்னென்ன வாங்கணும் சார்? எத்தனை நாள் தேவைப்படுது? இப்போ ஷெட்டுன்னு பார்த்தீங்களா, இன்னைக்கு நானே என் வீட்டுக்காரையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, எங்களுக்கே அதில் டைம் மீதி ஆகுது. நான் சொல்ல போனால் இப்போ இந்த 25 மாடு 2 பேர் போதுமானது. சரி, அவங்களுக்கே அதில் ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ என்னென்ன தேவைப்படும் அது மாதிரி? கண்டிப்பாக மெஷினரி ஐட்டங்கள் நிறையா. என்னென்ன தேவை? தீவனம் வெட்டுறதுக்கு வந்து ப்ரெஸ் கட்ரு, காட்டில் தீவனம் வெட்டுறது ப்ரெஸ் கட்ரு, அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாங்கணும். சாப் கட்ரு அதனால சாப் கட்டுருங்க சார். அப்புறம் சாப் கட்ரு வச்சுக்கணும். சாப் கட்ரு வேணும் சார். அப்புறம் பால் கறக்கணும், மில்க் மிஷினு. இதெல்லாம் இருந்தால் ஒரு நாளுக்கு 25 மாதத்துக்கு ஒரு 2 ஒன்றுனால வேலைக்கு. இப்போ ஷெட்டு அமைப்பில் ஏதாவது வித்தியாசம் பண்ண முடியுங்களா? ஆள் குறைவா இப்போ இந்த சாணி இருக்கு இல்லைங்களா, ஷெட்டு என்னென்ன பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு வந்து இப்போ இந்த சாணி இருக்கு இல்லைங்களா சார், இப்போ தண்ணி எடுத்து விட்டோம் அப்படின்னா, தண்ணி இருந்ததுன்னா இந்த சாணி நாங்கள் அள்ள மாட்டோம். இது அப்படியே கரைச்சிடுவோம். இது இங்கேருந்து போயிடும். இங்கேருந்து பைப் பெரிய பைப் போட்டு இது இந்த கீழே போயிடுது சார். இங்கே அது ஸ்டோரேஜ் ஆகிடும். அதை மோட்டர் போடணும், வயல் காட்டிடலாம். ஆனால் இந்த தண்ணி பண்ணை வைக்கிறோம் அப்படின்னா, இந்த தண்ணியை தீவனக்காடு பாஞ்சுது அப்படின்னா தான் தீவனம் நல்லா வரும். நான் தீவனத்துக்கு யூரியா போட மாட்டேன். இந்த பசங்க சாணத்தை இதையே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ தண்ணி அடிச்சுட்டு கழுவிடணுமா நீங்கள்? இப்போ சாணி அல்றது இல்லைன்னா தண்ணி அடித்து கழுவணும்னா இது தானே எல்லாம் கரைஞ்சிட்டு போயிடும். சரி, கரைஞ்சிட்டு போயிடும். இது தண்ணி இருக்கும். அப்படியே தண்ணியோட இதெல்லாம் கறந்து ஊற்றிடுவோம். கலந்து ஊற்றிடுவோம். ஆமாம். இது வந்து சாஃப் பண்ண தீவனத்தை இதில் போட்டுருவீங்க? ஆமாம். இது வந்து நடைபாதையில் போய் வந்துக்கிறதுக்கு? ஆமாம் சார், 2 பக்கம் கொட்டுறதுக்கு தான் நமக்கு. ஒரு தான் நமக்கு வந்து சௌரியமாக இருக்கும். இப்போ நம்ம மாட்டை உள்ளே வந்தோம்னா நம்மள மாடு பார்க்கணும். இப்போ தான் அது வந்து ஆரோக்கியமாக இருக்கா என்ன அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். சரி, இப்போ எத்தனை மாடுகள் கட்டிருக்கீங்க? 14 இருக்குங்க சார். இன்னும் 8 இப்போ 14 மாட்டுக்கு எத்தனை ஷெட்டு கட்டினா எத்தனை நடப்பாதை எவ்வளோ தூரம்? இது வந்து 2.25 அடி வரும் சார். சரி,
ஆனால் இது பத்தாதுங்க சார், 2.25 அடி நான் அன்றைக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து குறைஞ்சது 3 அடி வேணும். 3 அடி இருக்கு. ஆமாம், நாங்கள் பக்கெட்டில் தூக்கிட்டு வர முடியல, கிராஸ் பண்ணிட்டு தான் வரதா இருக்குது. அப்போ இது இந்த தீவன தொட்டி இது இல்லை, இந்த அளவு போதும். இது 1 அடி போதும். எவ்வளோ வச்சுருக்கீங்க? 1 அடி வச்சுருக்கீங்க. 1 அடி வரும். இதுக்கப்புறம் இந்த மாடு நடக்கிற இடம் இது 8 அடி வரும் சார். 8 அடி வச்சுருக்கீங்க. 6 அடி போகுது. அது 6 அடி பத்தாது சார், நாம் நடந்து பால் கறக்கணும் இல்லைங்களா? அந்தாண்ட ஓகே. அதுக்கு அந்த பக்கம் சாணி போகிறது ஒரு 2 அடி வரும். அது 2 அடி தேவையில்லைங்க சார், 6 அடி இருந்தால் போதும் சார். நமக்கு தண்ணி போகிறது தான் வைக்கலாம். சரி, அப்போ ஒரு மாட்டுக்கு இன்னொரு மாட்டுக்கு எவ்வளோ இடைவெளி? 4 அடி. 4 அடி போகும். இப்போ ஒரு மாட்டுக்கு 10 மணினா 40 அடி. ஆமாம், இது வந்து 8 அடி சார். இந்த பக்கம் சார் மாட்டையில் வந்து நாங்கள் அவுத்து கட்டுறதெல்லாம் கிடையாது, இந்த இடமே தான். ஏதாவது இப்போ ஊசி போடணும், இப்போ ஏதாவது உடம்பு ஊசி இல்லைன்னா வெளியே பிடிச்சிட்டு போவேன். இல்லைனாலும் டாக்டர் இங்கே தான் வந்து வைக்க முடியாது, எல்லாமே இங்கே உள்ளே தான் நடக்கும். மாட்டு பண்ணையில் மியூசிக் சிஸ்டம்லாம் வச்சுருக்கீங்க. பண்ணையில் வேலை செய்கிறவங்களுக்கா இல்லை மாட்டுக்குங்களா? சார் மாட்டுக்காகவே கூட இருக்கலாங்க. இப்போ ஒரு மாட்டு பண்ணை வைக்கணும்னா வைக்க சொல்லுவீங்களா? லாபகரமாக இருக்குமா? கண்டிப்பாங்க சார், இது தெரிவிக்க மாடு பண்ண வைக்கிறது லாபகரமாக இல்லை, மாதம் வருமானம் அந்த பால் பணம் வருது, அதனால தான் நாங்கள் அதை வச்சுருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு 10 மாடு வச்சுருந்தா ஒரு மாதம் எவ்வளோ லாபம் கிடைக்கும்? 10 மாடு வச்சுருந்தா 7 மாடு கண்டிப்பாக பீச்சணும் சார். சரி, 7 10 70 லிட்டர் கட்டாயமாக பீச்சணும். சரி, 7 3 21 2100 ரூபா ஒரு நாள் நம்மளுடைய இன்கம் வந்துடும். 2 பேர் புருஷன் முண்டாட்டி மட்டும் வேலை செஞ்சாங்கன்னா 1000 ரூபாய் செலவாகும். சரி, டோட்டலாக அவங்க கூலியோட 1000 ரூபாய் முடியும். தீவனம் வந்து உற்பத்தி பண்ணணும். சரி, தீவன செலவையும் சேர்த்து சொல்லுங்கள். எல்லாமே நான் வந்து டோட்டலாக இப்போ சொல்கிறேன். அந்த தீவன செலவுக்கும் காசு போட்டுக்கிட்டீங்க. எதுங்க சார்? அந்த தீவனம் நம்ம பசுந்தீவனம் உற்பத்தி பண்ணுறாங்க, அதுக்கு நான் போடல. அதுவும் போட்டால் தானே கணக்கு வரும். அதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு டோட்டலாக போட்டிங்கனாலும் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் நான் அது வயலில் வேற விவசாயம் பண்ணியிருந்தோம்னா அது வந்து ஒரு வருமானம் இருந்துச்சுன்னா அது அது அந்த கணக்கு தான் சார். இந்த 1000 ரூபாயில் மீதி வந்துடும். நீங்கள் ஒரு ஏக்கரா விவசாயம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மீதி பண்ணுறீங்க, 30 நாளைக்கு 30,000 ரூபா வருது. அந்த ஒரு ஏக்கரா அந்த 10 மாட்டுக்கு தீனி கொடுத்தீங்கன்னா 30,000 ரூபா ஒரு ஏக்கரா எடுத்துருவீங்களா? அந்த கணக்கில் வந்து ஒரு மாதத்தில் 4 மாதம் மக்காசோளமே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 40 மூட்டை தான் எடுப்பீங்க. இன்னைக்கு 40,000 டு 50,000க்கு தான் வரும். அது 4 மாதம் இருந்தால். ஸோ அதனால அந்த லாபம், அந்த 1000 ரூபாய் லாபத்துலேயே அந்த பசு அது இதுக்குள்ளே வந்துடும். சரி, அதனால அங்கே காட்டுக்குள்ள நீங்கள் வேல்யூ போட வேணாம். அப்போ பெட்டக்கன்று போட்டுங்க, அந்த பெட்டக்கன்று மாடாக்குன்னா அது நமக்கு தனி, அது அடுத்த லாபம். அது அடுத்த லாபம். ஆமாம், இப்போ அது பூரா கணக்கில் வராதுங்க. இப்போ எனக்கு இந்த கண்ணுக்குட்டிங்க பூராமே எனக்கு கணக்கில் வராது. இப்போ நீங்கள் சொல்கிற லாபத்தில் அந்த பசங்க கிடாரி கண்ணுக்குட்டிகள்லாம் லாபத்தில் வராது. ஆமாம், இப்போ இதில் வந்து நடப்புலேயே அந்த செலவு அது வந்து ஃப்ரீயாக வந்து வளர்ந்துட்டு இருக்குது. இந்த லாபம் இல்லாமல் அது தனி வேற லாபம், தனி லாபம். அப்போ நிச்சயமாக நம்பிக்கையாக நாம் வந்து நம்மளுடைய சொந்த முயற்சிகள் நிறைய வேணும். இப்போ இல்லைன்னா நான் இவ்வளோ பண்ண மாட்டேன்ல சார். இந்த மிஷினு அந்த மிஷினு சர்வீஸு. இப்போ இவ்வளோ பால் ஊற்றுங்க, நீங்களே இந்த பால்லேருந்து க்ரீம் எடுத்து அந்த மாதிரி பண்ணலாம். தயிர் உற்பத்தி அடுத்த ஸ்டெப். இப்போ நம்ம வச்சிருக்கிற மாட்டில் ஜெர்சி மாடு பரவாயில்லையா, ஹெச்எஃப் மாடு பரவாயில்லையா? ஜெர்சி தான் சார். ஜெர்சி தான் பரவாயில்ல. பால் உற்பத்தி கம்மியாக இருக்குங்க. அதெல்லாம் இல்லைங்க சார், எனக்கெல்லாம் வந்து ஹெச்எஃப்போட ஜெர்சி தான் சார் நல்லா கருது. மாட்டு பண்ணை என்னென்ன மாதிரி நோய்கள் அதிகமாக இருக்கும், எதுக்கு நம்ம கவனிக்கணும்? கோமாரி வந்து ரொம்ப மைனஸ் நோய். அதுக்கு வந்து தடுப்பூசி கரெக்டாக 2007 வரும்போது அதில் இருந்து தான் எனக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கரெக்டாக தடுப்பூசி இப்படி தான் அப்படின்னாரு. அதில் இருந்து தான். என்னென்ன தடுப்பூசி போட்டீங்க? கோமாரிக்கு போட்டிருக்கோம். அதுதான் சார் நான் பண்ணோம். அப்புறம் அதுக்கு மேலே இங்கே ஒன்றும் பண்ணலைங்க சார். வேற என்ன நோய் இதில் வருது? சார் வருஷம் ஒரு கன்று எடுக்கணும். இப்போ மாட்டு பண்ண லாபமாக இருக்குன்னு வருஷம் ஒரு கன்று எடுப்பீங்களா ஒரு மாட்டுலேருந்து? இப்போ வருதுங்க சார். இப்போ வருது. இப்போ தான் எல்லாமே சனியாயிருது. கரெக்டாக ஒரு ஹீட் 2 ஹீட்டில் சனியாயிடுது கண்ணு போட்டு. இந்த கான்செப்ட் வந்த பிற்பாடு இது அந்த கலப்பு இந்த இதுக்கு வந்த பிற்பாடு அடர் தீவனம் போடும்போது கூட வரல. 2வது அழுக்கு, இந்த துப்பி, அந்த வீரஸ் இதெல்லாம் போடும்போது கூட வரல. இதுக்கு வந்த பிற்பாடு இப்போ எல்லா ஹீட்டில் வந்து. இது மாட்டின பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? இந்த இதுக்கு இன்னைக்கு ஒரு 7 மாதம் இருக்குங்க. 7 மாதம் இருக்கும். அதுக்கு பின்னாடி இப்போ எல்லா மாடும் சனியாயிருக்கு. எல்லாமே சனியாயிருக்கு. சனிக்காத பிரச்சனை இல்லை. சனிக்காத பிரச்சனை இல்லைங்க சார். கால்சியம் பற்றாக்குறை பிரச்சனை இல்லை. மாடு வந்து கண்ணு போட்டுட்டா தண்ணி குடிக்கல, தீனி திங்கல, செத்த போடல, கண்ணு போடல, இந்த தொந்தரவுகள் எனக்கு இல்லை. இப்போ வேற என்ன நோய் வரும் மாட்டு பண்ணையில்? மாட்டு பண்ணையில் வேற நோய் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியலீங்களா சார். மடி நோய் வரும். சரி, மடி நோய் வந்ததுன்னா இது எங்களுக்கு சிம்டம்ஸ் அப்பவே தெரியும். மடி நோய் வராமல் இருக்குது என்ன பண்ணுவீங்க? இப்போ தான் வர்றது இல்லைங்களா? இப்போ மடி நோய் சாரி மாட்டு பண்ணையில் எப்படி சுத்தமாக வச்சுருக்குது? என்னென்ன பயன்படுத்துறீங்க? பொட்டாசியம் பெர்மாங்கனேட். அதுக்கு அடுத்தது வாரத்தில் ஒரு நாள் வாஷிங் சோடா. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டு இது தண்ணியில் போட்டுங்க சார். அந்த கலர் வர்ற வரைக்கும் வச்சுட்டு மடி கழுவுவோம். சரி, மடி கழுவுறது நீட்டாக வந்து கழுவி விட்டுட்டு
மறுபடியும் பாலை பீச்சிட்டு மறுபடியும் கழுவி விட்டு தான் பொட்டாசியம் பெர்மேங்கனேட். அப்புறம் அவ்வளோதான் சார். அது வந்து பால் பீச்சரத்தோட முடிஞ்சது. அதுக்கு மேலே வாஷிங் சோடா போட்டு இது கிளியர் பண்ணுவோம். எவ்வளோ நாளைக்கு வாரம் ஒரு தடவை. இப்போ நான் ஒரு மாட்டு பண்ணை வைக்கணும், என்ன எப்படி ஆரம்பிக்கணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவீங்க? மாட்டு பண்ணை வைக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணீங்களா சார்? முதல்ல வந்து நமக்கு காட்டில் பசுந்தீவனத்துக்கு உற்பத்திக்கு நமக்கு இடம் இருக்கணும் சார். ரெண்டாவது நம்மளுடைய சுய வேலையாக இருக்கணும், நாம் செய்யணும். ஆள் வச்சு செய்யலாம் அப்படிங்கிற நினைப்பு இருக்கக்கூடாது. ஆள் போட்டு பார்க்கறதுனா மாட்டு பண்ணை வேண்டாம், நாமளே பார்க்கணும். நீங்கள் செய்யணும். அதாவது நீங்கள் ஆளே செய்யணும், ஆள் தான் வேலை செய்யும், ஆனால் நீங்கள் உள்ளே இருக்கணும். ஒரு மாட்டு பண்ணை வைக்கணும் எத்தனை லட்ச ரூபாய் செலவு முதலீடு தேவைப்படுது? முதலீடெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு மாடு குறைஞ்சது 50,000 ரூபா போட்டால் தான் ஒரு நல்ல மாடு. இப்போ 10 மணி 50,000 ரூபாய், 5 லட்சம் ரூபாய். ஷெட்டுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 லட்ச ரூபா ஆகிடும் ஷெட்டுக்கு. அதாவது நான் சொல்கிறது இப்போ இந்த நான் போட்டிருக்க எந்த ஒரு இதில் இப்போ பாருங்க, இதை மூங்கில் மரம் பைப்பு மேலே தகர சீட்டு இதெல்லாம் செலவு இதை விட சிம்பிளாக பண்ண முடியாது. இது போட்டிருக்கீங்க, கீர் போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் தகர சீட்டு இருக்குது. ஹீட்டு தான் சார். இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம், ஆனால் இந்த கீத்து இல்லை அப்படியே நிற்க முடியாது. வெயிலினுடைய ஹீட்டு அப்படியே தகர சீட்டில் உள்ள இந்த அலுமினியம் சீட்லாம் சொல்கிறாங்க, எல்லாமே ஹீட்டாக தான் இருக்கும். அதெல்லாம் ஏகப்பட்ட விலைகள். ஸோ அதனால இப்போ வந்து இதுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய், 6 லட்ச ரூபாய். அது இல்லாமல் மிஷினரி ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் பீச்சர் மிஷின் கம்பெனி செட்டு தான் சார் வாங்கணும். கம்பெனி செட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 ரூபா 45 ரூபா ஒரு கேன் செட்டு. சரி, 10 மாட்டுக்கு ஒரு கேன் செட்டு போதும், 45 ரூபா ஆச்சு. சாப் கட்டர் வாங்கினீங்கன்னா இன்றைக்கி அது வந்து மோட்டரோட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாட்டுக்கு பண்ணும்போது ஒரு 25 ரூபாய்ச்சு வந்துடுது. வந்து தீனி காட்டில் இருந்து வெட்டிட்டு வர்றதுக்கு டிராக்டர் ஆள் தலையில் தூக்க முடியாது. ப்ரெஸ் கட்டர் 24,000. ஒரு பவர் டில்லர் டிப்பர் வேணும்னு வச்சிங்கனாலும் 1 லட்ச ரூபா ஆகிடும். சரி, அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் இந்த நீங்கள் இந்த அரைக்கிற மிஷின் வச்சுருக்கீங்க, இது ஒரு 50,000 ரூபாய். இது 50. இதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் இயக்கிறதுக்கு முதல்ல சர்வீஸ் வந்து குறைஞ்சது 5 ஹெச்பி சர்வீஸ் வாங்கணும். தனி கமர்ஷியல் சர்வீஸ். ஆமாம், கமர்ஷியல் சர்வீஸ். நீங்கள் இவ்வளோ முதலீடு போட்டு இதுக்கெல்லாம் வட்டி கணக்கு போட்டால் நாளைக்கு பேங்க் லோன் போட்டு வட்டி கட்டணும், வட்டி கட்ட முடியும் சார். இதெல்லாம் கணக்கு போட்டால் நமக்கு தொழிலே இல்லையா சார்? நீங்கள் போட்ட முதலீடுக்கு நாளைக்கு பேங்க்ல லோன் வாங்கினா நான் வட்டி கட்டி கட்டணும் இல்லை. முதல்ல இதில் வந்து நம்ம பணமே போடல, மாட்டை ஸ்டார்ட் பண்ணோம். நீங்க 2 மாட்டை வச்சிருந்தா அப்படியே ஒன்னொன்னா ரைட் அப்படி அப்படியே பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். ஏங்க இது எத்தனை வருஷங்க நாங்க சம்பாதிக்கிறது? ஆரம்பிச்சுமா அடுத்த வருஷம் ஏதாவது ஒரு லாபம் கார் வாங்கணுமா? அப்படி இல்லாம இது 10 வருஷம். இப்போ வந்து நான் வந்து புதுசா சார் இங்கே பாருங்களேன், இப்போ வந்து நான் வந்து புதுசாக வந்து ஒரு பண்ணையை ஆரம்பிக்கணும்னு வந்து ஒரு இளைய தலைமுறையாக வந்து ஒரு தொழில் புரியலாம் கால்நடையை வச்சுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆசையில் இறங்குறேன். 10 லட்ச ரூபா முதலீடு போட்டு ஒரு 10 மாடு வாங்கி புதுசாக ஷெட்டு போட்டு ஆள் போட்டு நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன். காடு என்னது உள்ள பயிர் பண்ணை எல்லாமே நானும் பண்ணிக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி தீவனம் எல்லாமே நான் போட்டுக்கிறேன், தண்ணி இருக்குது. 10 லட்ச ரூபா வந்து முதலீடு போட்டு அந்த பணத்தை வந்து திரும்ப வந்து நம்ம வட்டி கட்டுற அளவுக்கு வந்து முதலீடு எடுக்க முடியுமா? அப்புறம் நம்ம இவ்வளவு பேசி இதுல சார் முடியும். நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இமிடியேட்டா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இமிடியேட்டா கேட்கல, லாபகரமா என்னோட கையை கடிக்காம நீங்க ஒண்ணு வேணாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க 10 மாட்டை போய் வாங்காதீங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு கண்ணுட்டி 10,000 போட்டு 50,000க்கு 1 லட்ச ரூபாய்க்கு 10 கண்ணுட்டி வாங்குங்க. நீங்க காட்டுல தீனி போடுங்க, அது கூட நீங்க பழகுங்க, அப்புறம் செட்டை போடுங்க. எடுத்தோடனே 10 லட்ச ரூபாய் கொண்டாந்து உள்ள வைக்காதீங்க. ஸோ நம்ம டேரெக்டாகவே வந்து பால் பெரிய மாடு 50,000 ரூபா கொடுத்து வாங்கி பால் கறந்து பெரிய ஆளாக உங்களுக்கு லாபமே கொடுக்காது. ஸோ நம்ம கிடேரியாக வாங்கி நம்மளே அது கூட பழகி அதுக்கு தீவனம் போட்டு உற்பத்தி செஞ்சு பெருசாக்கி அதுக்கு நம்மளா சென ஊசி போட்டு அதுலேருந்து வரக்கூடிய நம்ம லாபம். அதுதான் லாபகரம். நீங்க மாடு வாங்குறதுக்குலாம் போனோம், வாங்கிட்டு வந்தேன், ஃபெயிலியர் வர்றதெல்லாம் ஆகல. நம்ம கிட்ட இருக்கிறதா நல்லா இருக்கு. நீங்க 10 மாடு வாங்கினீங்கன்னா 5 லட்ச ரூபா போட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 4 மாடு தான் கறக்கும், 6 மாடு ஃபெயிலியர். அப்போ உங்களுக்கு எத்தனை லட்ச ரூபா லாஸ்? ஆமா. இப்போ இன்னைக்கு என்கிட்டையும் வந்து நிறைய பேர் கேட்டு போனாங்க, பெரிய பெரிய பண்ணையெல்லாம் கிழக்க வைக்கிறதா போனாங்க, ஆனால் யாருமே ஜெயிக்கல. ஜெயிச்சதா மறுபடியும் ஒருத்தர் கூட எனக்கு தகவல் கொடுக்கல. சார் வேண்டான்னு தான் சொன்னேன். என்ன தப்பு, எங்க தப்பு பண்ணாங்க சார்? எல்லாம் மாடு 5 எல்லாம் பெரிய மாடு. செட்டுன்னு பாத்தீங்கன்னா சும்மா லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் வேணா கணக்குன்னு பண்ணிடுறாங்க. பட் ஆனா அந்த நம்ம தரமான கால்நடை வாங்கணுமா உற்பத்தி செஞ்சோமா அதுக்கு போகல, அதை தோத்துட்டாங்க. அதுல தோத்துட்டாங்க. அது இல்லாம ஒரு சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தா கூட அது என்னன்னு தெரியாம அவங்களுக்கு வந்து ஆள் போட்டு தான் பண்றாங்க. அனுபவம் இல்ல, நேரடியா அவங்க பயிற்சி இல்ல. மாடு நாங்க அங்க இருக்கோம், மாடு தெரும்பு பணத்தை மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட், அது மட்டுமே பணம் வச்சுட்டு நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், அதை பத்தி எந்த அனுபவம் இல்லாம அப்படின்னு பண்றோம்னா அனுபவம் இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. சார் நீங்க கண்ணுக்குட்டி வாங்குங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்ற எத்தனை பேருக்குமே கண்ணுக்குட்டி வாங்க, அது கூட நீங்க பழகுங்க, அதுக்கு தீனி உற்பத்தி பண்ணுங்க, அதுக்கு என்ன பிடிக்கும்னு நமக்கு தெரியும். அப்பதான் அது சனியாகி வரும், சனியாகி அது கண்ணு போடும். கண்ணு போடும்போது பாருங்க நம்மள கிட்ட போனோடனே நம்ம பால் கொடுக்கும்.
நீங்கள் அதை விட்டுவிட்டு தலைச்சங்கடையாரே ஒன்று வாங்கிட்டு வந்தீங்க நம்மளை உதத்தான் போடும். நீங்கள் எத்தனை கண்ணுக்குட்டி வாங்க சொல்லுவீங்க? நான் இவ்வளோ முதலீடு போடணுங்களா சார்? நீங்கள் வந்து கண்ணுக்குட்டினா குறைஞ்சது ஒரு 5க்கு மேலே, 5க்கு மேலே உங்களால் சமாளிக்கிறது எவ்வளோ? 5 கிடேரி கண்ணு. 5 கிடையாது. எவ்வளோ வயசில் வாங்கலாம் வாங்குறப்ப? அதை பாருங்க, இது கூட வாங்கினதா இந்த கண்ணுக்குட்டி இப்போ நான் வாங்கினதான், வாங்கி இப்போ பருவத்துக்கு போட்டிருக்கு. அது இப்போ எவ்வளோ ரேட்டுங்க வாங்கலாம்? 12 ரூபா. இந்த கருப்பு இல்லைங்களா? 12,000க்கு வாங்கினேன். நீ வாங்குறப்ப எவ்வளோ வயசு இருக்கு? அது எங்களுக்கு தெரியல. பல்லு பட்டுருச்சுங்களா? நீ வாங்கின பல்லு என்ன பண்ணா? ஓகே, ரொம்ப நன்றிங்க. உங்கள் அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. சரிங்க. அதே ஒரு பண்ணை ஆரம்பிக்கிறவங்க விவசாயிங்களுக்கு உங்கள் அனுபவத்தை முன்மாதிரியாக கொண்டு பலனடைமுறை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.